அனைவருக்கும் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த நல்ல தொடர் வேதாகத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்களை புத்தகம் 10ஆம் பகுதியில் துவங்கி 1 அரசர்கள் 10. சேவா நாட்டுக்கு அரசின் வருகை. ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேவா நாட்டு அரசி கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் மறுமணம் பொருள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனதில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார். சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேவாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது, உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இவற்றினுள் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட ஞானமும் செல்வமும் மிகுதியா இருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளர் நற்பேறு பெற்றவரே. உம் மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமண பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமண பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. ஓபீரில் இருந்து பொன்னை கொணர்ந்த ஈராமின் கப்பல்கள் அங்கிருந்த வாசனை மரங்களையும் விலையுயர்ந்த கற்களையும் கொண்டு வந்தன. அவ்வாசனை மரங்களால் அரசர் ஆண்டவரின் இல்லத்திற்கும் அரண்மனைக்கும் ஊன்றுகால்களையும் பாடகருக்கு இசைக்கருவிகளையும் யாழ்களையும் செய்தார். அத்தகைய வாசனை மரங்கள் அதன்பின் அங்கு வந்ததும் இல்லை, இன்று வரை காணப்படவும் இல்லை. அரசர் சாலமோன் சேவாவின் அரசிக்கு ஏராளமான பரிசுகள் கொண்டு கொடுத்ததுமன்றி அவர் விரும்பி கேட்டவற்றை எல்லாம் கொடுத்தார். அதன் பின் அவர் தம் பணியாளர்களோடு தம் சொந்த நாட்டுக்கு திரும்பி போனார். சாலமோனின் செல்வ சிறப்பு. சாலமோனுக்கு ஆண்டுதோறும் வந்து கொண்டிருந்த பொன்னின் நிறை ஏறத்தாழ 27,000 கிலோ. அதை தவிர அவரிடம் வியாபாரிகளும் வணிகர்களும் அரபு நாட்டு அரசர்களும் அனைவரும் உள்நாட்டு ஆளுநர்களும் பொன் கொண்டு வருவது உண்டு. அரசர் சாலமோன் பொன் தகட்டால் 200 கேடயங்கள் செய்தார். ஒவ்வொரு கேடயத்திற்கும் ஏறத்தாழ 7 கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது. மேலும் அவர் 300 சிறு கேடயங்களையும் பொன் தகட்டால் செய்தார். ஒவ்வொரு சிறு கேடயத்திற்கும் ஏறத்தாழ 2 கிலோ பொன் பயன்படுத்தப்பட்டது. அவற்றை அரசர் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையில் வைத்தார். அரசர் தந்தத்தினால் பெரியதோர் அரியணை செய்து அதை பசும் பொன்னால் வேய்ந்தார். அவ்வரியணைக்கு 6 படிகள் இருந்தன. அவ்வரியணையின் பின்புற உச்சி காளையின் தலை உருவம் கொண்டிருந்தது. இருக்கையின் இருபுறமும் கைப்பிடிகள் இருந்தன. அவற்றின் அருகே சிங்கங்களின் வடிவங்கள் நின்றன. 6 படிகளின் இரு பக்கத்திலும் ஒவ்வொரு சிங்கமாக 12 சிங்க வடிவங்கள் இருந்தன. வேறு எந்த அரசனுக்கும் இத்தகைய அரியணை இருந்ததில்லை. சாலமோன் அரசரின் பான பாத்திரங்கள் எல்லாம் தங்கத்தாலும் லெபனோனின் வனம் எனப்பட்ட மாளிகையின் கலன்கள் அனைத்தும் பசும் பொன்னாலும் ஆனவை. ஒன்றும் வெள்ளியினால் செய்யப்படவில்லை. சாலமோனின் காலத்தில் வெள்ளியை யாரும் உயர்வாக மதிக்கவில்லை. அரசரின் வணிக கப்பல்கள் ஈராமின் கப்பல்களோடு சென்று கடல் வாணிபம் செய்தன. வணிக கப்பல்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொன் வெள்ளியையும் தந்தம், குரங்கு, மயில் ஆகியவற்றையும் கொண்டு வந்தன. உலகின் மன்னர் அனைவருள் சாலமோன் அரசரே செல்வத்திலும் ஞானத்திலும் மிக சிறந்து விளங்கினார். சாலமோனுக்கு ஆண்டவர் அருள் இருந்த ஞானத்தை நேரில் கண்டறிய எல்லா நாட்டு மக்களும் அவரை நாடி வந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டுதோறும் வெள்ளியாலும் பொன்னாலும் பொருள்கள்
பட்டாடைகள், படைக்கலன்கள், நறுமண பொருள்கள், குதிரைகள், கோவேறு கழுதைகளை ஆகியவற்றை அன்பளிப்பாக அரசருக்கு கொண்டு வந்தனர். சாலமோன் 1400 தேர்களும் 12,000 குதிரை வீரர்களும் கொண்ட படையொன்றை திரட்டினார். அதனை தேர்ப்படை நகர்களிலும் எருசலேமில் அரசனுடனும் நிறுத்தி வைத்தார். அவருடைய ஆட்சியின் பொழுது எருசலேமில் வெள்ளி கற்களைப் போலவும் கேதுரு மரங்கள் சமவெளியில் காட்டத்தி போலவும் மிகுதியாய் இருந்தன. சாலமோன் எகிப்தில் இருந்தும் கோவேயில் இருந்தும் குதிரைகளை இறக்குமதி செய்தார். அரசரின் வணிகர் அவற்றை கேவேயில் இருந்து விலைக்கு வாங்கி வந்தார். எகிப்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு தேரின் விலை 600 வெள்ளிக்காசு, ஒரு குதிரையின் விலை 150 வெள்ளிக்காசு. இவ்வாறே அவர்கள் இத்தியரின் அனைத்து மன்னர்களுக்கும் சிரியாவின் மன்னர்களுக்கும் அவற்றை ஏற்றுமதி செய்தார்கள். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் 10ஆம் பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கடவுளுக்கு மகிமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும். தொடர்ந்து இந்த தொடர் வேதாகமத்தில் இணைந்திருங்கள். கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.